ஆண்டுக்குள்ளே அன்புக்கு உங்களோடு பேசுவதற்காக நான் தெரிந்து கொண்ட ஒரு வசனம். வர்றப்போ என் வண்டியில் 2 பூரி கொடுத்தாங்க, பத்தலை. ஏன்னா என்னன்னு தெரியல. அடுத்த 2 பூரியும் சாப்பிட்டுட்டு என்ன வசனம் சாப்பிட்லான்னு பைபிளை திருப்புறப்போ எனக்கு அந்த முந்தின மெசேஜில் ஒரு வார்த்தை வந்தது, அவர்கள் பசி அடைவதில்லை தாகம் அடைவதில்லைன்னு. அது ஏற்கனவே அந்த மெசேஜில் வந்துச்சு. பைபிளை திறந்தோன்னே அதே வார்த்தையை ஆண்டவர் திரும்ப எனக்கு காட்டினார். திறந்தோன்னே வெளிப்படுத்தின 7ஆம் அதிகாரத்தில் கடைசி வசனம் ரொம்ப எனக்கு திருப்தியாக இருந்தது. நான் ஏதோ எழுதிட்டு வந்தேன், நான் இதிலே பேசலான்னு முடிவு பண்ணி அந்த வார்த்தையை வாசிக்கும்படி அன்போடு கேட்குறேன். வெளிப்படுத்தின ரெவலேஷன் சாப்டர் 7 வேர்ட்ஸ் லாஸ்ட் 17. சிங்காசனத்தின் மத்தியில் இருக்கிற ஆட்டுக்குட்டியானவரே இவர்களை மேய்த்து இவர்களை ஜீவ தண்ணீருள்ள ஊற்றண்டைகளுக்கு நடத்துவார். யாரு மேய்க்கிறா? மேய்க்கிறது யாரு? பிள்ளைகளை அப்பா அம்மா நடத்துகிற மாதிரி. ஆடு மேய்க்கிறது எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க? ஆடு மேய்க்கிறத எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க? ஆடு மேய்க்க எத்தனை பேருக்கு தெரியும்? தெரியாது. எனக்கு தெரியும். மாடு மேய்க்கிறதுக்கு எத்தனை பேருக்கு தெரியும்? நான் எங்கள் வீட்டில் சென்னையில் மாடுலாம் வச்சுருந்தேன். எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா ஒரு மாடு வச்சுருப்பாங்க, ரொம்ப பிடிக்கும். அது பேர் ஏதோ ஒரு பேர் சொன்னோன்னு அப்படியே உபயோகப்படணும். அந்த தெருவில் முனையில் வந்தோடனே தலையாட்டும். அந்த ஜீவன்கள் வந்து ரொம்ப பாசமாக இருக்கும். அந்த தெருவில் அப்படி வந்த உடனே அது வந்து நீங்கள் அந்த 1 கிலோமீட்டருக்கு முன்னால் வரப்போ நம்முடைய ஸ்மெல் அதுக்கு தெரியும். தலையை சின்ன ஆட்டம். அசுத்தாவி பேய் வந்தாலும் தலை ஒரு மாதிரி சத்தம் போடும். பாம்பு வந்தாலும் சத்தம் போடும். அந்நிய மனிதர்கள் உள்ளே வந்தாலும் வேறு மாதிரி சத்தம் போடும். அது அந்த நாய், குருவி, பூனை, மாடு, ஆடு, இதுக்கு ஒரு தனி கலை, ஆண்டவர் கொடுத்த கலை. அதை வழிநடத்துது என்பது நீங்கள் வந்தோடனே பொதுவாக எங்கள் பிரதர் ஒருத்தர் இருக்கார் இப்போ டாக்டர் ஜெய்சிங், பெரிய ஊழியக்காரர். அவர் என்ன பண்ணுவார், 2 மாடு இருக்கும் எங்கள் வீட்டில், பால் தர்ற மாடு. உள்ளே வந்தோடனே டக்குன்னு அந்த போட்ட சாணியை காலில் தள்ளுவார். ஷூ போட்டுப்பார், ஷூ அவுத்துருவார், சாக்ஸ் அவுத்துரு, சாணியை தள்ளுவார். அப்புறம் அந்த வைக்கல் எடுத்து போடுவார், இல்லை புல் எடுத்து போடுவார், தட்டி கொடுத்துட்டு போவார். இதே மாதிரி தான் சிங்காசனத்தின் மத்தியில் வீட்டு இருக்கிறவர்னா, சிங்காசனம் யார்? வானத்தின் படைத்த ஆண்டவர் இருக்கிற இடம், இந்த தேசத்தை ஆளும் அதிபதி இருக்கிற இடம், நம்முடைய சிஎம் இருக்கிற கோட்டை. சிங்காசனம் அவர் சேர் தனியாக இருக்கும். அந்த சட்டசபையில் யார் ராஜான்னா அந்த சபாநாயகர். சட்டசபை நடக்கிறவர் சபாநாயகர் சேரை பார்த்துருக்கீங்களா? சிஎம் சேரோட பெருசுன்னு அவர் தான் ஓனர். அப்போ அதே மாதிரி தான் சிங்காசனம், எல்லாத்தோட பெரிய இடம். அதில் இருக்கிறவரே நம்மளை என்ன பண்ணுறாரு? மேய்க்கிறார். எப்படி மேய்க்கிறாருன்னா, உனக்கு என்ன வேணும்? காலையில் பூரி சாப்பிட்ணுன்னு நினச்சேன், நல்ல பூரி. உருளைக்கிழங்கு சாப்பிட்டா சுகர் கூடுன்னு நினச்சேன். அதுக்கேற்ற மாதிரி அவங்களே என்ன பண்ணுறாங்க, தால் வாங்கியாந்து வச்சுருந்தாங்க அந்த சர்ச்சில். ஆனால் காலையில் உங்கள் சர்வீஸ் 9 மணி சர்வீஸை நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க, 10:30 மணிலேருந்து உட்கார்ந்துருக்கீங்க. 10:30 மணிலேருந்து எதுக்கு உட்காந்துருக்கேன்? ஆண்டவர்கிட்டருந்து ஏதோ ஹீலிங் கிடைக்காதா, ஒரு அதிசயம் நடக்காதா, ஒரு வாழ்வு கிடைக்காதான்னு உட்காந்துருக்கீங்க. அந்த ஆண்டவரை நீ மேய்த்து கூட்டு போக மாட்டாரான்னு கேட்குறாரு. அப்படி ஒன்றும் இல்லாத அப்படி இருந்த தாவீதை சொல்கிறாரு, தம்முடைய தாசனாய தாவீதை தெரிந்து கொள்கிற, செலக்ட் பண்ணுறார். எல்லாத்துக்கும் ஹீலிங் கிடைக்கிறதில்ல, எல்லா மீட்டிங்லேயும் எல்லாத்துக்கும் ஹீலிங் கிடைக்கிறதில்ல, எல்லாத்துக்கும் சொல்கிறதில்ல. யார் விசுவாசத்தோடு இன்றைக்கி இந்த ஹீலிங் வாங்கணும், இன்றைக்கி பிரசங்கியார் என் பேரை சொல்லணும், இன்றைக்கி பிரசங்கியார் எனக்காக ஜெபம் பண்ணணும், ஆண்டவர் எனக்கு இதை தர்றான்னு உறுதிப்படுத்தணுங்கிற அந்த நம்பிக்கை வீட்டிலேருந்தே யார் ஜெபிச்சுட்டு வந்தீங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் ஆண்டவர் பேசுவார். எல்லாத்துக்கும் பேசிட மாட்டார். யார் விசுவாசத்தோடு பார்க்குறோமோ அவங்களுக்கு தான் பேசுவார். அதுதான் எவ்வளோ பேர் ஆடு மேய்ச்சான் ஈசாயின் குமார், 8 பேர், நிறைய பேர் இருந்தான். 7 பேரை லைனாக கொண்டாந்து விடுறாரு சாமியல்கிட்ட. இவன் தான் உயரமாக இருக்கான், அழகாக இருக்கான், பார்க்க லுக்காக இருக்கான்னு அவனை பார்த்து இவன் மேலே கை வைக்க போகிறாரு. அந்த வந்த சகோதரர் கூப்பிட வந்தார், எப்பா சிரஞ்சீவி வந்திருக்காருன்னு சொன்னேன். அவர் சொன்னால் ஏதோ ஒருத்தர் உட்கார்ந்துருக்காருங்க, ஒருத்தர் புதுசாக வந்து, அவர் தானே எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டார். இதே தான் சாமியலுக்கு தெரியாது. சாமியல் தீர்க்கதரிசிக்கு யாருன்னே தெரியாது. தீர்க்கதரிசி தான் தெரியல. கையேடுறா முட்டாளுங்கிறார், வைக்காதாராங்கிறார். லைன் சரியாக போச்சு. இப்போ யாருமே இல்லை, இப்போ வந்திருக்க பிளெஸ்ஸிங் கையில் இருக்குது. இந்த பிளெஸ்ஸிங்கை கொடுக்கணும், என்ன செய்யறதுன்னு தெரியல. கேளு. இவ்வளோதானா பிள்ளை, இன்னும் ஏதாவது இருக்கா? என்ன பண்ண? இல்லை, ஒரே ஒரு பையன் ஆடு போய் கூட்டு அப்போ. அவன் என்ன பண்ணியிருந்தான்? ஆடு மேய்ச்சா. யாருக்கும் ஆடு மேய்க்க தெரியல, அதனால உங்களை ராஜா வைக்க மாட்டாரோ என்னன்னு எனக்கு தெரியல. எல்லாரும் எனக்கு ஆடு மேய்க்கிறது சாதாரண தொழில் நினச்சிட்டோம். உண்மையிலே ரொம்ப கஷ்டம், பயங்கரமாக. எங்கள் ஊரில் ஆடு மேய்ப்பாங்க, நீல கம்பு,
ஒரு முனையில் அருவா, ஒரு முனையில் வாளி. வாளி 2 லிட்டர் தண்ணி பிடிக்கிற வாளி. அது உள்ள நேற்று பொங்கின சோறு, அதை ஆற வச்சு தண்ணி ஊற்றி பழைய சோறாக இருக்கும். அதுக்கு மேலே அந்த தண்ணி ராத்திரி ஊற்றுன அந்த அரிசியை பொங்கி வடிகட்டின அந்த வடி தண்ணியும் பச்சை தண்ணியும் ஊற்றிருப்பாங்க. எப்போ தண்ணி தவிக்கோ அதை குடிச்சிக்கிடுவோம். ஏன்னா காட்டில் எங்கே ஓட்டேங்க இருக்கும், எங்கே பைப் இருக்கும், ஒரு இடத்துல இருக்காது. கிணத்துல வேணால் எடுக்கணும், கிணறு ஆழமாக இறங்கணும், எடுக்க முடியாது. கிணத்துல பாம்பு இருக்கும், பல்லி இருக்கும், நிறைய இடத்துல கிணறு இருக்காது, குடிக்க தண்ணி இருக்காது. அந்த தண்ணி தான். சரி, அவசரத்துக்கு ஒரு பன்னு சாப்பிட்லாம், கேக்கு சாப்பிட்லான்னு என்ன பண்ணாது, முந்தா நாள் ஸ்ரீலங்கா போயிட்டு வந்தோம், ஃப்ளைட்டு லேட் ஆயிரும், சாப்பிட இல்லைன்னு வழியில் நின்று பன்னு வாங்கி சாப்பிட்டோம். அதுவும் கிடைக்காது பன்னு. அப்போ அவசரத்துக்கு அந்த அழுக்கு கையோடு அந்த பானைகளை விட்டு அள்ளி அந்த சோத்தை அப்படி குடிப்பான். அதுதான் மேய்ப்பன். ராத்திரி ஆட்டை கொண்டே ஒரு கடையில் போட்டால், ஒரு தோட்டத்தில் கொண்டே கட்டிட்டா, அந்த நெல் விளையிறப்போ ஒரு மூட்டை நெல் கொடுப்பாங்க. 100 மூட்டை 200 மூட்டை 300 மூட்டை நெல் விளைஞ்சா ஒரு அரை மூட்டை நெல் கொடுப்பாங்க அவனுக்கு. அந்த காட்டுக்குள்ளே படுத்து கிடக்கணும் குளிர். திடீர்னு மழை வரும். நேற்று நினச்சம்மா மழை வரும்னு மழை ஊற்றி, அதே மாதிரி மழை வரும். மழை வந்து அதில் என்ன பண்ணணும், நனைஞ்சிக்கிட்டே இருக்கணும். இதுதான் மேய்ப்பன். பாடுகள் வேதனைகள் மத்தியில் இருக்கும் தான் மேய்ப்பன், ஷெப்பர்டு. ஆண்டவர் சொல்கிறாரு, நான் பாடுகள் வேதனையில், அவர் நம்மை போல பாடுகளை அனுபவிப்பதற்காக தம்முடைய சொந்த குமாரனே இந்த உலகத்திற்கு அனுப்பினார். அவருடையது ஒரு ஆண் பெண்ணும் இணையாமல் பரிசுத்தாவின் வல்லமினால் கன்னிமல்லியாரின் வயத்திலிருந்து பிறந்தார். பாடுகள் அந்த அம்மாவுக்கு தெரியும். அந்த குழந்தையை பெற்றெடுக்கும்னா எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கோம், எவ்வளோ ஈனச்சொல். அந்த குழந்தை உலக பிறகுமா எவ்வளோ கஷ்டம், எவ்வளோ வேதனை, உலகத்தின் துன்பங்கள் அத்தனையும் அந்த குழந்தைகிட்ட இருந்துச்சு. நம்மை போல ஒரு மனுஷனுக்கு எப்படி இருக்கும் பாடு, அந்த பாடை அனுபவதற்கு அதுதான் மேய்ப்பன். அந்த மேய்ப்பன் தன்னை போல ஆய்ப்பதுக்கு அதான் சொல்றார், சிங்காசனத்தின் மத்தியில் இருக்கிறவர், மேய்க்கிற ஆண்டவர். அந்த வசனம் திரும்ப வாசிங்க, இன்ட்ரோடக்ஷன். சிங்காசனத்தின் மத்தியில் இருக்கிற ஆட்டுக்குட்டியானவரே இவர்களை மேய்த்து இவர்களை ஜீவ தண்ணீர் உள்ள ஊற்றுகள் அன்றைக்கு நடத்துவார். எங்க நடத்துவாரு? நம்மூர்ல இருக்கிற பாலாத்துல இல்ல, நம்மூர்ல இருக்க திருச்சியில் என்ன ஆறு இருக்கு, காவேரி, அதில் இல்லை. தாமிரபரணி, திருநெல்வேலி தாமிரம், அதில் இல்லை. எப்பவுமே தண்ணி ஓடிக்கிட்டே இருக்கும். அந்த வட இந்தியாவில் கோதாவரி, பெரிய கடல், அங்கே எகிப்து தேசத்தில் நைல் நதி, எப்பவுமே தண்ணி இருக்கும். அது யூப்ளி ஆறு, வெஸ்ட் பெங்காலில் யூப்ளி ஆறு. மழை பெய்யணும்னு அவசியம் இல்லை. காலையில் பார்த்தா ஃபுல்லாக போகும் தண்ணி, மாலையில் பார்த்தா ட்ரையாக இருக்கும், ரொம்ப கம்மியாக போகும். மத்தியானம் திடீர்னு அதிகமாகும். எப்போ கூடுதுன்னு தெரியல. சைனாலேருந்து ஒரு ஆறு பார்த்தேன் அருணாச்சல பிரதேசத்தில். எப்போ அந்த வெயில் அடித்து அதிகமாக தண்ணி வரும், வெயில் குறைஞ்சா தண்ணி குறையாக இருக்கும். ஏன்னா ஐஸ் கட்டிச்சு கரையும். எப்போவுமே தண்ணி இருக்கும். அவங்க வீட்டுக்கு போனால் எப்போவுமே சாப்பாடு இருக்கும். அதுதான் ஜீவ தண்ணி. இது வந்துட்டிங்களாங்க, இப்போ தாங்க சாப்பிட்டு சட்டியை கவுத்தோன்னு சொல்லவே மாட்டாங்க. நிறைய பேர் நேற்று நீங்கள் சொல்லியிருக்கலாம்ல வர்றேன்னு, நாங்கள் என்ன பண்ணியிருப்போம், உங்களுக்கு சோறு பொங்கி வச்சுருப்போம். நான் சொல்லுவேன், நீங்கள் கொடுப்பீங்க, நான் வரலங்க, எனக்கு வேண்டான்ட்டுருவேன். அப்படி மக்களுக்கு அதான் பதில். இருக்கோ இல்லையோ, இருக்கிறது என்ன பண்ணும். ஆனால் ஜீவ தண்ணீர் 2 ஊற்றுக்கள் என்ன பண்ணுவார், நடத்துவார். அந்த ஆண்டவர் எப்பவுமே பசி இருக்காது. அதுக்கு தான் முந்தின வசனம் சொல்கிறார், இவர்கள் இனி நோ டேஸ்டி நோ ஹங்கிரி. பசி இல்லை. எங்கள் அம்மா சொல்லுவாங்க, அரிசியே இருக்காது, இவ்வளோதான் இருக்கும், இவ்வளோதான் இருக்கும். அதை என்ன பண்ணுவாங்க, ப்ளஸ் பண்ணுவாங்க. அந்த அரிசியை ப்ளஸ் பண்ணுவாங்க. அதை நினச்சி கரைக்க கழுவுறப்போ ப்ளஸ் பண்ணுவாங்க. ப்ளஸ் பண்ணிவிட்டு அந்த அடுப்பு பற்ற வைக்கிறப்போ ப்ளஸ் பண்ணுவாங்க. அந்த மண்பானையும் அலுமினிய சட்டியை தூக்கி வைக்கிறப்போ ப்ளஸ் பண்ணுவாங்க. தண்ணி ஊற்றுறப்போ ப்ளஸ் பண்ணுவாங்க. கொதிக்கிறப்போ ப்ளஸ், ஜெபம் பண்ணிக்கிட்டே போடுவாங்க. கொதிக்கிறவும் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. 3 பேர் தான் சாப்பிட முடியும். ஆனால் அன்றைக்கி 30 பேர் சாப்பிடுவாங்க. அன்றைக்கி எத்தனை பேர் சாப்பிடுவாங்க? இதுதான் ஜீவத். நீங்கள் உங்கள் வீட்டில் போய் ப்ராக்டிக்கலாக பண்ணி பாருங்கள். ஆனால் வீட்லேயே மாமியாருக்கு சோறு போடாமல் நீ பண்ண வராது, மருமகளுக்கு சோறு போடாமல் பண்ணால் வராது, வாங்கின கடனை ஏமாத்தினா வராது, அதெல்லாம் வராது. ப்ளஸ்ஸிங்கு ஏன் நீங்கள் இப்போ ப்ரெஸ்ஸிங்கார் நீங்கள் ஜெபம் பண்ணிட்டு போனீங்க, சொல்லிட்டு போனீங்க, நானும் ஜெபம் பண்ணேன், எங்கள் வீட்டில் பத்தாக்குறை ஆகிட்டுனா இங்கே ஏதோ ஒரு தப்பு இருக்குது. அதுதான் சுவிட்ச் பிரேக் ஆகுது. அந்த தப்பை சரி பண்ணால் தான் என்ன ஆகும், ஜீவ தண்ணீர். எப்போவுமே ஜீவ தண்ணீர் உயிர், எப்போவுமே என்ன இருக்கும், உயிர் இருக்கும். உயிருள்ள ஆண்டவர், என் ஆண்டவர் உயிருள்ளவர், விண்ணப்பத்தை கேட்கிறவர், வாழ்வு கொடுக்கும் ஆண்டவர். அந்த ஆண்டவர் ஜீவ தண்ணீர் ஊற்றுகள் நடத்துவார். தேவன் தாமே இவர்களுடைய கண்ணீர் யாவையும்
கண்ணீர் எப்போ வரும்? காலையில் போன சர்ச்சில் ஐயர் அவங்க வீட்டுக்கு கூப்பிட்டு போனார். வீட்டுக்கு கூப்பிட்டோன்னே இருமலும் கண்ணீர் வந்துட்டு. எதுக்குன்னா அழகாக மீன் பொரிக்கிறாங்க, எண்ணெயில் போட்டு அந்த தீச்சல் எண்ணெயை போட்டு கொமட்டி எடுத்துருச்சு வெளியே ஓடுவோம். அப்போ தான் கண்ணீர் வரும். நம்மளால் முடியல. எது? ஐயோ வாங்கினாங்க ஏடிஎம் கார்டில் 2000 ரூபாய்க்கு வாங்கினாங்க, 10,000 ரூபா வட்டி கட்டி இன்னும் 2000 ரூபா என்ன பண்ண முடியல? அதுதான் கண்ணீர். ஒருத்தர் அவசரத்துக்கு கேட்டார் 2 லட்ச ரூபா. அவர் சொன்னார் வீடு கட்டுறதுக்காக வச்சுருக்கேன்பா, இந்த ஏடிஎம்மில் 2 லட்ச ரூபா வச்சுருக்கேன், வீடு கட்ட போகிறேன், நான் வீடு கட்டுறப்போ நீ தந்துரு, இந்த ஏடிஎம்மை கொடுத்துட்டார். அவர் ஏடிஎம்ஐ 2 லட்ச ரூபா அன்றைக்கி எடுத்து சுகமாக வாழ்ந்துட்டார். 6 லட்ச ரூபா வட்டி கட்டியிருக்கார், இன்னும் 2 லட்ச ரூபா கொடுக்கல. அவர் சொல்ல ஏடிஎம்ல எனக்கு திருப்பி கொடுத்துருன்ட்டார். ஏடிஎம் வட்டி தான் போகுது. தென் டெபிட் கார்டு. அப்போ டெபிட் கார்டு கிரெடிட் கார்டு என்ன பண்ணக்கூடாது? கவர்மெண்ட்டே நம்மளை கடனாக்கணும் தான் சம்பளத்தை டெபிட் கார்டில் கொடுக்குது, கிரெடிட் கார்டில் கொடுக்குது. பணமே இல்லை. மகாய் கேஎஃப்சியில் போய் வாங்கி கொடுனோன்னே கார்டை கொடுத்து கேஷ் ஆர் கிரெடிட்டுங்கிறான். என்ன சும்மா கொடுக்க மாதிரி? அது சம்பளம் வாங்குறதுக்கு அது கட்டி கட்டுறப்ப தான் தெரியும். கவர்மெண்ட்டே நம்மளை பிச்சைக்காரனாக்கணும்னு நினைக்குது. இதுதான் கவர்மெண்ட். கையில் சம்பளம் இருக்க வரையும் முன்ன என்ன சொல்லுவாங்க, 20ஆம் தேதிக்கு மேலே மணி பர்ஸில் பணம் இல்லைம்மா, 1ஆம் தேதி வரட்டும் அம்மா கேஎஃப்சியில் ஃபுட்டு வாங்கி கொடுப்பேன். இன்றைக்கி 1ஆம் தேதின்னு தெரியல, என்ன இருக்குது கையில்? கண்ணீர். நம்ம கண்ணீர் என்ன பண்ணலை? துடைக்கப்படாது. ஏடிஎம் கார்டு டெபிட் கார்டு என்ன பண்ணக்கூடாது? யூஸ் பண்ண. என்னுடைய கண்டிஷன் அது, நான் வச்சுக்கல. காசு இல்லைன்னா இல்லை, அவ்வளோதான். யார் கேட்டாலும் இருந்தால் கொடுப்பேன். அது என்கிட்ட இல்லையே ஏன் நீ கேட்குற போயான்ருவேன். கவலையே பட மாட்டேன். அவன் சொல்லுவான், ஒரு சில பால்ஸ் சொல்லுவாங்க, ஐயா சிமெண்ட் கடையில் இருக்கிறோம், நீங்கள் சொன்னால் தந்துருவாங்கங்கிறாங்க. ஒருத்தர் சொல்லுவார், சிமெண்ட் கடை நீங்கள் அந்த மாமா யாருன்னே எனக்கு தெரியாது, அவர் எங்கேயோ இருக்கார், நான் எங்கேயோ இருக்கேன், அண்ணனூர் எங்கே இருக்குன்னு தெரியாது, நான் தண்டையார்பேட்டில் இருக்கேன், இங்கேருந்து ஃபோன் பண்ணி ஐயா நீங்கள் சொல்லுங்கள் 100 மூட்டை சிமெண்ட் தந்துடுவார். நான் சொல்லுவேன், நான் இழிச்ச வாயன் இல்லை, நான் டாட்டா பிர்லா இல்லை, துட்டு இருந்தால் கெட்டு இல்லை, இடத்த காலி பண்ணு. என் கண்ணீர் என்ன பண்ணக்கூடாது? 10 நாள் கழிச்சு ஐயா சிமெண்ட்டுக்கார் நீங்கள் தான் சொன்னீங்க, நீ தொந்தரவு பண்ணா தாங்கன்னு வந்து நிற்பார். அப்படிலாம் இருக்குது நிறைய ப்ராக்டிக்கலாக. கண்ணீர், நம்ம கண்ணீரை நம்ம தான் வர வச்சுக்கிட்டு இருக்கோம். இருந்தாலும் அந்த கண்ணீரை நினைத்து ஆண்டோடைய சன்னிதானத்தில் போகிறப்ப என்ன பண்ணுவார்? துடைப்பார். ஏன்னா அவர் மேய்க்கும் ஆண்டவர். எப்படி மேய்க்கிறாருன்னா, ஒரு மனுஷனை எப்படி மேய்த்து பெரிய ஆளாக்குறாருன்னா, ஒரு மனிதன், கருப்பு இனத்தைச் சேர்ந்த ஒரு மனிதன், அவர் பெயர் கருப்பு இனத்தைச் சேர்ந்த ஒரு மனிதர், அவர் பேர் ரோஸ்வெல், அவர் பேர் புகார் டி வாஷிங்டன், புகன் வாஷிங்டன், இப்போ டி வாஷிங்டன். படிக்கணும்னு ஆசைப்பட்டார். படிக்கணும்னு ஆசைப்படுறப்போ ஒரு யூனிவர்சிட்டிக்கு அப்ளை பண்ணார். அந்த யூனிவர்சிட்டியில் அப்ளை பண்ணி நான் இதை படிக்கணும்னு நினச்சார். அப்போ நாங்கள் இன்டர்வியூ வைக்கிறோம், அந்த இன்டர்வியூவில் நீ பாஸ் பண்ணால் உனக்கு இந்த பாடம் படிக்க நாங்கள் வாய்ப்பு தரோம் நாங்களாம். உடனே அவர் அந்த போனாராம். அங்கே போன ஹெச்எம் என்ன பண்ணாங்களாம், இந்த பாத்ரூம்லாம் கழுவணும், இந்த ரூமெல்லாம் துடைக்கணும், இந்த பீரோலாம் துடைக்கணும், இவங்க ட்ரெஸ் எல்லாம் துவைச்சி தரணும், இதெல்லாம் செஞ்சாதான்ட்டாங்களாம். படிக்கிறதுக்கு சீட்டு கொடுக்கறதுக்கும் பாத்ரூம் டாய்லெட் கறதுக்கும் என்னையா இருக்குது? வீடு துடைக்கணுங்கிறாங்கன்னு அவருக்கு ஒரே கோல் என்னென்னது? படிக்கணும். படிக்கணுங்கிற அந்த எண்ணம் இருந்துதான். அந்த படிக்கணும்னு எண்ணம் இருக்கிறதால அந்த பாத்ரூம் கழுவுறதை பெருசாக நினைக்கலையா, வீடை துடைக்கிறது பெருசாக நினைக்கலையா, மற்றவங்களுக்கு உதவி செய்கிறத பெருசாக நினைக்கலையா. அவங்க என்ன நினச்சாங்களோ அதோட 3 மடங்கு நல்லா செஞ்சாராம், சுத்தமாக செஞ்சாராம், நல்லா செஞ்சாராம், திருப்தியாக செஞ்சாராம், நிதானமாக செஞ்சாராம். அந்த தலைமை பார்த்துச்சான், சூப்பர், நீ வாய்ப்பானவன், நீ கருப்பு இனமாய் சேர்ந்தாலும் நீ படிப்பதற்கு ஒரு வாய்ப்பானவன் சொன்னாங்களாம். அப்படி படிப்பதற்கு வாய்ப்பு கிடைச்சோன்னா நல்லா படித்தாராம். படித்த பிறகு அவருடைய அந்த உண்மைத்தன்மை அமெரிக்காவுடைய அதிபர் ரூஸ்னு ஒருத்தர் வரார், ரூஸ்வெல்டரா ஏதோ ஒரு பேர், அவருக்கு பிஏ ஆனாராம். ஒரு அமெரிக்க ஜனாதிபதிக்கு பிஏ ஆகிறாருன்னா அந்த உழைப்பு தான். அவர் என்ன பண்ணுறாரு, அப்படி மேய்த்து போகணுன்னா, ஆண்டவர் மேய்க்கணும். நம்ம கொடுத்த பொறுப்பில் நாம் எப்படி இருக்கிறோம்? எனக்கு கொடுத்த பொறுப்பில் வாட்ச்மேன் வேலை நான் எப்படி இருக்கிறேன், செக்யூரிட்டி வேலை எப்படி இருக்கிறேன், எனக்கு கொடுத்த அக்கௌண்டன்ட் வேலையில் எப்படி இருக்கிறேன்,
எனக்கு கொடுத்த மேனேஜர் வேலையிலே எப்படி இருக்கிறேன், எனக்கு கூட உட்காரணத்துவம், இந்த திருச்சபை வளர்ப்பதற்கு இவர் கொடுக்கப்பட்ட உட்காரணத்துவம் என்ன இருக்குது? பொதுவாக அந்த கொடுத்த வேலையில் யார் சரியாக செய்கிறோமோ அந்த பாஸ்டர் கிடைச்ச உடனே அந்த வேலையை என்ன பண்ணுறாரு, சரியாக செய்கிறார். அந்த சரியாக செஞ்சிருக்க உள்ளே வந்தோடனே இவ்வளோ பெரிய திரள் கூட்டத்தை பார்த்தோடனே, காலையில் போன சர்ச்சு இதை விட 3 மடங்கு கூட்டம் அதிகம். காலையில் போன கூட்டத்தை பார்க்குறதில்ல, எவ்வளோ வருவாங்கன்னு கேட்குறதில்ல, எத்தனை பேர் இருப்பாங்கன்னெலாம் கேட்குறதில்ல. என் வேலை சுவிசேஷம் சொல்வது, அதுதான் எனக்கு வேலை. எத்தனை பேர் வர்றாங்க எத்தனை பேர் போகிறாங்கன்னா, மோகன் சிலாசரசா, நான் பென்னிகின்னா, பில்லிகராகாமா, ஸ்மித்து பேசுகிறாருன்னா 1 லட்சம் 2 லட்சம் பேர் கூடுவாங்களாம். பில்லிகிராம் பேசுகிறான்னா 4 லட்சம் பேர் கூடுவான். ஜிஎல் மூடி பேசுகிறான்னா ஒரு 50,000 பேர் கூடுவான். பாஸ்டர் ஏசனா பாட்டு பாடினார், ஏசனா பேசுனா குறைஞ்சது 25,000 பேர் 30,000 பேர். நம்மன்னு அந்த நிலைமைக்கு வரல, கொண்டு போகிறங்கிற நம்பிக்கை இருக்குது கடவுள். ஆனால் இந்த பொறுப்பு நான் இவர் வர்றாரு, ஒருத்தர் வர்றாரியா என்ன அவர் சொன்ன அதை எடுத்து அந்த பிரயாசம். இப்போ அதே பாஸ்டர் என்ன பண்ணியிருக்கலாம், இல்லையா எங்கள் டைம் முடிஞ்சு போச்சுன்னு சொல்லியிருக்கலாம்ல. நானும் சரிப்பா நல்ல சர்ச்சு பேசியாச்சு, நிம்மதியாக வீட்டுக்கு போய் படுத்து தூங்கலான்னு நினச்சிருக்கலாம். என் ஒய்ஃப் ஃபோன் பண்ணுறாங்க, ஒரு சர்வீஸ் தானே போனேன், இந்த நேரத்தில் கரெக்டாக ஃபோன். அப்போ தான் அவர் வேகமாக பாடுதார், நல்ல வேலை சத்தமாக போச்சு, வசதியாக போச்சு, ஆன் பண்ணி விட்டேன். சர்ச்சில் இருக்கார் ஒரு முடிவு. உடனே இப்போ என் கூட வந்து டிரைவர் தம்பிக்கு ஃபோன் பண்ணியிருப்பாங்க, டேய் எங்கடா மாமாவுன்ட்டு இருப்பார். அங்கே ஒரு இடத்துல அந்த ஆளுக்கு சத்தம், இங்கே உட்காந்துருக்காரு மாமன். தாம்பரம் எங்கே இருக்குது, ஆவடி எங்கே இருக்குது, படுத்த டோஸ் இருக்கு. இருந்தாலும் ஆண்டவர் எனக்கு கொடுத்தாரு, சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் நீ திருவசனத்தை ஜாக்கிரதையாக சொல்லு. கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம் இந்த வருஷம் யாத்ராம் 20-24 முதல்ல சொன்னது எந்த இடத்துல வசனம் சொல்ல, யாராவது சொல்ல தெரியுமா? சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் திருவசனத்தை ஜாக்கிரதையாக பிரசங்கம் பண்ணு. அது வெளிப்படுத்தல் நானே சொல்லிட்டேன், 7 கடைசின்னு 17ன்னு சொல்லிட்டேன். இது எங்கேயாவது இருக்கா தெரியுமா? 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம், நல்ல போராட்டத்தை போராடினேன், எல்லா செத்த வீட்லேயும் பாஸ்ட் ஜெபம் பண்ணுறது ஞாபகம் வச்சுக்கோங்க, முன்பகுதி. இதுக்கு ஒத்த வசனம் என்னன்னா, யாத்ராம் 20-25 என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் உன்னோடு இருப்பேங்கிறார். என்ன சொல்றாரு? எந்த ஸ்தானத்திலும் உன்னிடத்தில் வந்து. அதுக்கு முன்ன சொல்றாரு, நீ மண்ணை எடுத்து மண்ணுக்கு ஒரு உருவம் கொடுத்து அல்ல ஆடு மாடு கோழியை கொண்டாந்து பலியிடு, நீ பலியிடு இருப்ப அங்க இருக்கேங்கிறார். அதே வசனம் யாத்ராம் 20-24 தான் கட்டளைகள், நம்ம கட்டளை கொடுக்கப்பட்டது. அதில் சொல்றார், என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்த எந்த நீ மண்ணை வையி கல்லை வையி எதனால வையி, நான் அங்க இருக்கிறேங்கிறார். நீ விசுவாசத்தில் அந்த வசனம் சொல்ல வாசிங்க. மண்ணினாலே பலிப்பிடத்தை எனக்கு உண்டாக்கி அதன் மேல் உன் ஆடுகளையும் உன் மாடுகளையும் சர்வாங்க தகன பலியாகவும் சமாதான பலியாகவும் செலுத்துவாயாக. நான் என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். எந்த இடத்துலயும் சமாதான பலி. அந்த ஒருத்தர் சினிமாக்கார் சொல்லுவார்ல, இந்த மயில்கல்ல பார்த்தோன்னே பார்த்ததெல்லாம் விடாதீங்கடா கெட்டுவார். ஆண்டவரை நம்ம எங்கே மகிமைப்படுத்துகிறோமோ அங்கே என்ன பண்ணுறாரு, எனக்கு ஞாயிற்றுக்கிழமை 2-3 மெசேஜ் வேணும், 2-3 சர்ச்சுக்கு போகணும், மக்களோடு உறவு கொள்ளணும், என்னுடைய ஆசை அவ்வளோதான். பலவீனத்திலையும் சரி, நல்லா இருந்தாலும் சரி, நல்லா இல்லாட்டாலும் சரி. ஒருவேளை நம் கொடுக்கப்பட்ட வேலையில் எப்படி இருக்கிறோம், அந்த மனுஷன் என்ன பண்ணுறாரு, அந்த மனுஷன் தனக்கு கொடுக்கப்பட்ட புகழ் டி வாஷிங்டன் கொடுத்த வேலையில் சரியாக இருக்கிறார். இவருக்கு இப்போ இந்த மெசேஜுக்கு என்னையா வித்தியாசம், என்னையா லிங்க்கு, மொட்டை தலைக்கும் முழங்காலுக்கும் என்ன முடிச்சு போடணும் நீங்கள் கேட்கலாம். தாவீது ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கான். ஆடு மேய்க்கிறப்போ சிங்கத்தை என்ன பண்ணுறாரு, சிங்கத்தை என்ன பண்ணார்? 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 1 சாமுவேல் 17:34 போய் கிழிக்கிறார். எங்கே சொல்கிறாரு? சவுல்கிட்ட சொல்கிறார், ஒரு ஆடு வளர்த்தா இன்னைய விலை எவ்வளவு? ஒரு ஆட்டோட விலை 10,000 ரூபா. இவர் உயிர் போனால் 10,000 ரூபா ஒருத்தா வருமா? சிங்கம் நம்மளோட பல மடங்கு வெயிட்டு இருந்தாலும் கொடுத்த வேலையை என்ன பண்ணார்? அவருக்கு வேலை என்னது? அதை பாதுகாக்கணும். அந்த ஆடை தன் உயிரை என்ன பண்ணார்? பணையம் வச்சார். எப்போ நமக்கு கொடுத்த வேலையில் சரியாக இருக்கிறோமோ அங்கே ஆண்டவர் உங்களை மேய்க்கும் ஆண்டவர், ஜீவ தண்ணீரில் ஊற்றும் ஆண்டவர்.
நம்ம கொடுக்கப்பட்ட வேலையில் நம்ம எப்போ சரியாக இருக்கா? அதான் நீதிமொழிகள் 22:29, தன் வேலையில் ஜாக்கிரதையாக இருப்பவனை கண்டாயானால் நீசருக்கு முன்பாக நிற்காமல். நீதிமொழிகள் 18:9, தன் வேலையில் அசதியாக இருப்பவன் அழிமனுக்கு சகோதரன். சோம்பேறி படுத்துக்கிட்டு போய் பிச்சை கேட்டாலும் பிச்சை கிடைக்க. அறுப்பில் இப்போ அறுக்கிற இடத்துல, நெல் அறுத்துருக்கிற இடத்துல, ஐயா சோறு இல்லை, கொஞ்சம் நெல் கூடனா கொடுக்க மாட்டான். அவன் சோம்பேறி போயிடலாம். வீட்டில் காலை மேலே வச்சு அப்படி தலையை ஆட்டிக்கிட்டே இருந்தான், கதவை ஆட்டிக்கிட்டு இருந்தான், அவனுக்கு சோறு கிடைக்காதான். ஏண்டா இப்போ வியாபாரத்துக்கு போல நான் உமி விற்க போனேன், காற்றடிச்சிட்டு உமி விற்கிறப்போ அந்த அளக்கிறப்போ காற்றடிச்சா உமி என்னாகும்? அதனால் உமி விற்க போல. உப்பு விற்க போனேன், மழை வந்துட்டு தண்ணிப்பட்ட உப்பு என்ன ஆகும்? சொல்லக்கூடாதான். என்ன வேலை கொடுத்தாலும் அந்த வேலையில் உண்மையாக இருக்கணும். உண்மை ரொம்ப முக்கியம். ட்ரூத் ரொம்ப முக்கியம் வாழ்க்கையில். உண்மையுள்ளவன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை. கடைசியாக சகோதரரே, உண்மையுள்ளவைகளோ ஒழுக்கமுள்ளவைகளோ. நெகேமியா 9:7, கல்தேயரின் ஊர் பட்டணத்திலிருந்து அவன் மனம் உண்மையுள்ளது என்று தான் அவனை கூட்டிகிட்டு வரேன் ஆபிரகாமை. தானியேல் சொல்கிறாரு, உமக்கு முன்பாக நான் நீதிகேடு செய்ததில்லை, குற்றமற்றவனாய் காணப்பட்டேன். அதனால சிங்கங்கள்லேருந்து ஆண்டவர் என்னை பாதுகாத்தார். மோசேட்ட சொல்கிறாரு, மீரான் ஆரோன் அவருக்கு விரோதமாக பேசுகிறப்போ அவன் என் வீட்டில் எங்கும். மோசே யாரையா தொட முடிஞ்சுதா? அந்த ட்ரூத்து தான். அதான் காந்தியடிகள் சொல்வார், கடவுள் உண்மை இல்லை, உண்மைதான் கடவுள். எங்கே உண்மை இருக்கோ அங்கே கடவுள் இருப்பாரா? உண்மை எங்கே இல்லையா அங்கே கடவுள் இல்லையா? வெள்ளச்சாலை கட்டியிருந்தாலும் சரி, உங்கள் பாச மாதிரி ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டிருந்தாலும் சரி, சிரஞ்சீவி மாதிரி சஃபாரி போட்டிருந்தாலும் சரி, என்னை மாதிரி இடத்துக்கு ஒரு வேஷம் போட்டாலும் சரி. இப்போ சிசி சர்ச்சில் 3 அங்கி போட்டிருந்தேன், இப்போ பேண்ட் ஷர்ட் போட்டிருக்கேன். ஏஜி சர்ச்சு போனால் கருப்பு பேண்ட் வெள்ளைச்சட்டை போட்டுக்குவேன். எங்கள் பெண்டிகா சர்ச்சு போனால் ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டுக்குவேன். எங்கே என்ன போட்டாலும் சரி, உண்மை இல்லைன்னா என்ன பண்ண முடியாது? ஆடையை பார்த்து ஏமாறுகிறவருக்கு ஆண்டவர் அல்ல. ரோமர் 2ஆம் அதிகாரம், நியாயப்பிரமாணத்தை கேட்கிறவர்களால் மட்டுமல்ல அதன்படி நடக்கணும். நியாயப்பிரமாணம்ன்றது உண்மை, ட்ரூத்து. ஆண்டவர்கிட்ட உண்மையாக இருக்கணும். தானியேல் உண்மையுள்ள வாழ்க்கை வாழ்ந்தார். அந்த உண்மையுள்ள வாழ்க்கை அதான் சவுல்கிட்ட சொல்கிறார், சவுல் ராஜாட்ட சொல்கிறார், ஐயா நான் சாதாரண மனிதனாக இருந்தேன், சிங்கம் கரடி வந்துச்சு. கரடி என்பது தனியாக போனால் அடித்து கொன்றுரும் கரடி. சிங்கம் வந்து ஒரே பாய்ச்சல், அந்த வர்ற ஸ்பீடு வந்து 150-200 கிலோ ஸ்பீடில் மோதும். அட்டாக் பண்ண முடியாது. ஸ்ரீலங்கா போயிருக்கப்போ அது யானைகள் சரணாலயத்துக்குள்ளே போனேன். அந்த யானை திரும்புறதுக்கு தான் கஷ்டப்படுது. திரும்பின பிறகு எங்கள் வண்டியை ட்ரேஷூட் பண்ணுது பாருங்கள், அவ்வளோ ஸ்பீடாக வருது அடிக்கிறதுக்கு. இதெல்லாம் அந்த மிருகங்களுடைய தனித்தன்மை. மிருகங்கள் வந்து யானை ஒன்றுமே பண்ணாது நம்மளை, ஆனால் அதை நம்ம தொட்ட போகிறோன்னு நினச்சா அடிச்சிருமா. டைகர், புலி கீழே கல்லை இப்படி குனிஞ்சிட்டிங்கனாலே அடிச்சிருமா புலி. ஏன்னா அதை அட்டாக் பண்ண போகிறீங்கன்னு. ஆண்டவர் அவ்வளோ ஸ்ட்ரென்த், அதுக்கு பவர் கொடுத்துருக்கிறாரு. அந்த புலிக்கு கருங்குரங்கு ரொம்ப பிடிக்குமா. அந்த கருங்குரங்கு இருக்க மரத்துக்கு பக்கத்தில் அப்படி தான் பார்க்குவோம். புலிக்கு வந்து மரம் ஏற தெரியாது, பூனை மரம் ஏறும். ரெண்டும் ஒரு ஜாதி தான், ஆனால் அதுக்கு மரம் ஏறும், இதில் மரம் ஏறாது. சீட்டா ஃபைட்டு மரம் ஏறாது. அந்த இப்போ புலி வந்து இப்படி மரத்தை தான் பார்த்த உடனே அந்த குரங்கு பொத்துன்னு கீழே விழுந்துருமா. ஆண்டோடைய தன்மையை பாருங்க. அவன் சொல்கிறான், எனக்கு உயிர் முக்கியம் இல்லையா, எனக்கு கொடுக்கப்பட்ட வேலை ரொம்ப ரொம்ப முக்கியம். படிக்கிற பிள்ளைக்கு என்ன வேலை கொடுத்துருக்கு? நல்ல மார்க் வாங்க. இதை விட்டுட்டு வேறு வேலைக்கு போகிறோம், உருப்பட முடியுமா? வீட்டுக்காருக்கு என்ன வேலை கொடுத்துருக்கு? மனைவிக்கு சம்பளம் காசை வாங்கி கொடுக்கணும், பிள்ளைகளுக்கு சோறு போடணும். அதை விட்டுட்டு சம்பளம் வாங்கி தண்ணி அடித்தா உருப்பட முடியுமா? உருப்படுமா அந்த குடும்பம்? கணவன் நீயோ கடன் வாங்காதிருப்பாய். அநேக ஜாதிகளுக்கு நீ நம்ம கடன் வாங்க சொல்லியிருக்கா? எதுக்கு ஆண்டவனுக்கு மேய்ப்பனா இல்லை? எதுக்கு ஜீவ தண்ணீர் வீட்டில் என்னை நடத்தலை? 1000 ரூபா தண்டல் வாங்கி செலவு பண்ண சொல்லியிருக்கா? பிரியாணி செய்ய சொல்லியிருக்கா? 1000 ரூபா தண்டல் வாங்கி பீச்சுக்கு போக சொல்லியிருக்கா? 1000 ரூபா தண்டல் வாங்குறது, அடுத்து 2000 ரூபா, 6000 ரூபா, 10000 ரூபா, 50000 ரூபா, 1 லட்ச ரூபா. அடுத்து இந்த ஊரை விட்டு சொல்லாங்களும் ராத்திரோட ராத்திரியாக போயிட்டோம். பேசிக் ஒரே ஒரு நாள் பீச்சுக்கு தாங்க போனோம். அங்கே காஞ்சி போன பஜ்ஜியை வாங்கி சாப்பிட்டாங்க. 3 நாளைக்கு முன்னால் கரைச்ச மாவுங்க அது. ஒரே ஒரு நாள் கேஎஃப்சியில் சாப்பிடணும்னு நினச்ச ஃப்ரிட்ஜுக்குள்ள போன வருஷம் வச்ச சிக்கனுங்க அது. நம்ம
எப்போ ஆண்டுடைய வார்த்தைக்கு அவருக்கு சன்னிதானத்தில் உண்மை எதிர்பார்க்குற உண்மைத்துவம், ட்ரூத், அந்த உண்மை மட்டும்தான். பைபிளே உண்மைதான். அவன் உண்மையா இருந்திருந்தா இன்னைக்கு இவ்வளவு பெரிய கார்மெண்ட்ஸ் வேண்டாம், ட்ரெஸ் வேண்டாம். அந்த மிருகங்கள் உண்மையா இருந்ததால ட்ரெஸ்ஸே போடலை, அசிங்கமா தெரியல. மிருகங்கள் ட்ரெஸ் போட, நம்ம கொளுத்து போய் போடுறோம் நாய்க்கு ட்ரெஸ், பூனைக்கு போடுறோம். நம்ம பிள்ளை டிஷர்ட் எடுத்து நாய்க்கு போடுறோம், பக்கத்து வீட்டு பிள்ளை கிழிஞ்சி சட்டை போட்டிருக்கு. அது நம்முடைய கொழுப்பு, திமிரு, எல்லாம் அந்த வசதி, அது வேற. ஆனா இயற்கை அதுக்கு என்ன இல்லை, ஆண்டுடைய வார்த்தைக்கு அது என்ன பண்ணுது, உபே பண்ணுது. நீங்கள் நான் என்ன பண்ணலை, உபே பண்ணலை. அந்த புகழ் டி வாஷிங்டன் அந்த ஹெச்ஓடி சொன்னதுக்கு என்ன பண்ணாங்க, கீழ்ப்படிந்தாங்க. கீழ்ப்படிந்தால் ஆண்டவர் என்ன பண்ணார், அவரை உயர்த்தினார். ஒரு ஒரு ஒடுக்கப்பட்ட மனிதன், பின்தங்கின மனிதன் ஒரு தேசத்தில் போய் அவன் அவர் பெரிய அதிபதிக்கு, அந்த உலகத்திலே அங்கே உள்ள பெரிய ஆளுக்கு பிஏவாக மாறுறானா, அட்வைசராக மாறுறானா, எவ்வளோ பெரிய பவர் பாருங்க. ஒருவேளை நீங்கள் நானும் அந்த ஆண்டவர் ஜீவ தண்ணீர் உங்களே நடத்தும் ஆண்டவர், உங்களுக்கு எனக்கு வாழ்வு கொடுப்பதற்கு ஆயத்தமுள்ள தகப்பன், வாழ்வு கொடுக்க ஆயத்தமுள்ளையா இருக்கிறாய். என் வாழ்க்கை அங்கே இருளான வாழ்வு, என் வாழ்க்கை அங்கே கஷ்டமான வாழ்வு. எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற ஒளியே, அந்த மெய்யான ஒளி, அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாய் இருந்தது என்று நீங்கள் உலகத்திற்கு ஒளி. எந்த மனுஷனை பிரகாசிக்கிற ஒளி அந்த ஆண்டவர். ஒருவேளை எனக்கு ஏங்க இந்த ஒளியான வாழ்வில்லை, ஏன் நான் லைட்டாக மாற முடியல, என் குடும்பத்தில் என்னை பார்த்தா எல்லாரையும் ஏன் வெறுக்கிறாங்க, நீயோ வந்துட்டானா துட்டு கேட்டுருவான், இல்லை திருடன் ஏதாவது எடுத்துகிட்டு போயிடுவான், என்னைய வித்தியாசமாக பார்க்குறாங்க, அந்த அளவுக்கு நான் மாறினதுக்கு காரணம் என்ன, நான் ஒளியாக மாறலைங்க, நான் ஆண்டவருக்கு ஏற்ற பிள்ளையாய் மாறலைங்க. எப்போ ஆண்டுடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிந்துட்டோமோ, ஆண்டுடைய வார்த்தைக்கு எப்போ கீழ்ப்படிந்துட்டோமோ, என் வார்த்தை கீழ்ப்படி சொல்லலை, இந்த வேதம் என்ன சொல்லுதோ அந்த வேதத்தின்படி, அந்த வேதம் நம்மகிட்ட எதிர்பார்ப்பது உண்மை. அதுதான் நியாயப்பிரமாணம். நியாயப்பிரமாணம் உண்மை, உண்மையான நியாயப்பிரமாணம். திருடாதன்னு சொல்கிறார். திருடாதன்னா அவர் பாக்கெட்டில் இருக்கிறத எடுத்த செல்லை மட்டும் திருடினா அது திருடுறது இல்லை. அவருக்கு வேண்டிய அந்த ப்ரொமோஷனை கட் பண்ணி நமக்கு லஞ்சம் கொடுத்து மேலே போகிறோம் பாருங்க, அதுவும் திருடு தான். அதுவும் திருட்டு தானே. அவர் இன்னொருத்தருக்கு வர வேண்டிய ஒரு வேலையை நம்ம கட் பண்ணுறேன்னா என்னது, திருடு. அப்போ நியாயப்பிரமாணத்தை மீறிடுறான்ல, நியாயப்பிரமாணத்தை நம்ம மீறிடுறோம்ல. என்னைக்கு எனக்கு வாழ்வில் உயர்வு இல்லை, அதுதான் ஆண்டுடைய சரீரத்தையும் ரத்தத்தையும் பெற்றுக்கொள்ளுப்போம்னு 1 கொரிந்தியர் 11:28 சொல்லுவார். தன்னைத்தான் சோதித்தறிந்து எக்ஸாம் பண்ணு. நீ எக்ஸாம் பண்ணு. 7ஆவதுலேருந்து 8ஆவது போகணுன்னா எக்ஸாம் எழுதி பரீட்சை எழுதி இப்போ 8ஆவது வரையும் பாஸ் பண்ணிடுறாங்க. அந்த பிள்ளை ஸ்கூலுக்கே போக வேண்டாம், ஒரு நாள் போனால் போதும், 7ஆவதுலேருந்து 8ஆவது பாஸு. ஆனால் 9 வரையும் விட்டுருவாங்க. 10ல் கவர்மெண்ட் எக்ஸாம்னு போட்டு வீட்டுக்கு அனுப்பிடுறாங்கல்ல, லைஃபே கெடுத்துட்றாங்கல்ல, பிள்ளையோட லைஃபே ஸ்பாயில் ஆகிடுதில்ல. ஆனால் 1ஆவதுலேருந்து அந்த டைப் பண்ணிட்டாங்கன்னு வைங்க, அந்த பிள்ளை எப்படி ஆகியிருப்பான். ஸ்கூலுக்கு போனால் தான் பாஸ் பண்ண முடியும். முன்னால் அதாவது முதல்ல சத்துணவு போட்டது சிங்கார மாளிகை, சிங்காரவேலர் தான். சிங்கார மாளிகை எக்மோரில் ஒரு பில்டிங் இருக்குது, சிங்காரவேலர். ஏழைகளுக்கு ஸ்கூலுக்கு போகணும், முக்கியம் ஸ்கூலு, படிப்பு முக்கியம்னு ஸ்கூலுக்கு அனுப்புனார். அந்த பிள்ளைகள் சொல்லிச்சு, எங்கள் அப்பா ஆடு மேய்க்கிறாங்க, மாடு மேய்க்கிறாங்க, கூலி வேலை, எங்களுக்கு சோறு இல்லை, ஸ்கூலுக்கு வா, மதிய உணவு கொடுத்தது சிங்காரவேலர் தான் கொடுத்தாரு. அதுக்கடுத்து அதை திடப்படுத்துறவர் காமராஜர், பெருந்தலைவர் காமராஜர் என்ன பண்ணார், ஸ்கூலுக்கு அவர் ஒரு ரயில்வே கேட்டில் நிற்கிறார், ஒரு பையன் ஆடு மேய்க்கிறான். அவர் கூட அந்த செக்யூரிட்டியை கூப்பிட்டு, அவன் ஏன் ஸ்கூலுக்கு போல கேளுங்கிறார், ஒரு இன்ஸ்பெக்டரை கூப்பிட்டு. அவங்க அந்த பையன் கேட்குறான், ஆடு மேய்க்கிறவன் சொல்கிறான், எங்க நான் ஸ்கூலுக்கு போனால் அவங்க அப்பா நான் எனக்கு சோறு போடுவான். அவன் கேட்குறான் இன்ஸ்பெக்டரை. அப்போ தான் சோறு போட ஆரம்பிக்கிறார். ஸ்கூலுக்கு வா, பாஸ் பண்ணு, சாப்பாடு. 1ஆவதுல ஃபெயில் ஆனால் 2ஆவதுல சாப்பாடு கிடையாது. 1ஆவதுல ஃபெயில் ஆனால் பாஸ் பண்ணு. எம்ஜிஆர் வந்தார், சாப்பிட்டுட்டு தூங்கு, நீ ஸ்கூலுக்கு வர வேண்டாம், படிக்க வேண்டாம், ஒயின் ஷாப் திறந்துருக்கோம், நீ குடிச்சிட்டு படுத்துக்கோ. இன்னைக்கு இந்த அரசாங்கமும் மத்திய அரசாங்கமும் மக்களுடைய நல்வாழ்விற்கு உதவும் அரசாங்கம் அல்ல.
ஒயின் ஷாப்பில் வருமானம்னு சொல்கிறாங்க, அது கவர்மெண்ட்டுக்கு லாஸ், டோட்டல் லாஸ். மக்களை பைத்தியக்காரனா, முட்டாளா, கடன்காரனா அடிமையாக்குவது பொய். அடிமை. காசு வந்து என்ன தேடுறோம்? ஒரு காலத்தில் நான் பீடா போடுவேன். எந்த ஊரில் இறங்கினாலும் முதல்ல என் கண் எங்கே பீடா கடை இருக்குன்னு தான் தேடுவேன். நான் சொல்வது 30 வருஷத்துக்கு முன்னால். நான் பீடா விட்டு 15 வருஷத்துக்கு மேலே ஆச்சுன்னு நினைக்கிறேன். நான் இப்போ 30 வருஷம் ஏன்னு சொல்லலாம். இப்போ பீடா எல்லா ஊர்லேயும் இருக்காது. நார்த் இந்தியா போனால் தான் இருக்கும். நம்ம ஊரில் ரொம்ப கம்மி. அதேமாதிரி ஒயின் ஷாப்பு குடிக்கிறவன் எந்த கண்ணை தேடும்? எங்கே ஒயின் கிடைக்கும். கஞ்சா அடிக்கிறவன் எங்கே தேடுவான்? அவனுக்கு தெரியும் எங்கே கஞ்சா இறங்கணும்னு தெரிஞ்சிருவான். அண்ணன் ஊரா, இது என்ன ஊர்? அண்ணன் ஊரில் எங்கே கஞ்சா விற்கிதுன்னு அவனுக்கு தான் தெரியும், நமக்கு தெரியாது. தெரியும், கரெக்டாக முகத்தை பாட்டுருவான். அவரை போய் பார்ப்பான், அண்ணே எங்கே கிடைக்க, முகம் கரெக்டாக சொல்லும் அவனுக்கு. இதுதான் பாவம், இதுதான் திருடு. கர்த்தருக்கு உபே பண்ணாது. நம்ம என்னைக்கு ஆண்டவருக்கு உபே பண்ணி போகிறோமோ ஒரு ஜீவ தண்ணீரில் நடத்த மாட்டேன். வாழ்க்கையில் வியாதி இருக்காது, மரணம் பிரச்சனை இருக்காது, துன்பம் இருக்காது, ஒன்றுமே இருக்காது. கவலை இல்லா ஒரு வாழ்வை தரும் ஆண்டவர், விடுதலையோடு உங்களை இன்னும் உயர்த்தும் ஆண்டவர். அந்த ஆண்டவர் நம்மோடு கடந்து வந்திருக்கிறார். இந்த வசனத்தின்படி ஆண்டோடைய சத்தத்துக்கு நம்ம எப்போ கீழ்ப்படுகிறோமோ அப்போ நீங்கள் கீழ்ப்படிந்து பாருங்கள், உபே பண்ணி பாருங்கள். அந்த தாவீது உபே பண்ணதால் பெரிய ராஜாவாக மாறிட்டார். ராஜா மட்டும் இல்லை, இந்த உலகத்துடைய விடிவெளியே அவர் சந்ததியத்தில் வந்தது. தாவீதின் குமாரனே, சன் ஆஃப் டேவிட், எனக்கு இறங்குங்க ப்ளீஸ் ஹெல்ப் பண்ண கூடுறான்ல. ஒரே வார்த்தை என்னன்னா, அந்த 1000 ரூபா தானேங்க, ஆடு 4 மாதம் கழித்து பிரியாணி போட போகிறோம், அது இன்றைக்கி பிரியாணி போட்ட மாதிரி நினச்சிட்டு போயிட வேண்டியதுன்னு விட்டுருக்கலாம்ல. 4 மாதம் கழித்து பிரியாணி தான் போட போகிறோம், இல்லை ஆட்டுக்கறி சாப்பிட போகிறோம், அதுக்கு தான் ஆடு வளர்க்கும். அதை இன்றைக்கி சாப்பிட்டு போதுன்னு விட்டுருக்கலாம்ல. ஆனால் கொடுத்த வேலையில் என்ன பண்ணார்? விஎஸ் அசரியா அவர்கள், தென்னிந்திய திருச்சபையுடைய ஃபவுண்டர், CSI CNI, சர்ச் ஆஃப் நார்த் இந்தியா, சர்ச் ஆஃப் சவுத் இந்தியா ஃபவுண்டர் அவர் தான் IMS NMS உடைய ஃபவுண்டர். இந்தியாவில் முதல் இந்திய குடிமகன் பிஷப் ஆனது அவர் தான். இன்றைக்கி நிறைய பேர் பிஷப் போட்டுக்கிறாங்க. பிஷப்னா என்னன்னே தெரியல, அவங்களுக்கு தெரியுதா என்னன்னு தெரியல, பிஷப் போட்டுக்கிறாங்க, அவ்வளோதான். எதுக்கு போடுறாங்க, ஏன் போடுறாங்கன்னெலாம் கேட்டால் தகராறு. நாங்கள் சொன்னால் கிண்டல் பண்ணுறான், ஐயா கிண்டல் பண்ணுறாரு, பணம் திமிருமா, அது வேறு. பிரதான ஆசிரியர் தலைமை குருன்னா அவர் கீழே 100 சர்ச் இருக்கணும். 100 சர்ச், இப்போ அண்ணனூர் சர்ச்சை தூக்கி பாஸ்டர் தூக்கி இந்த இடத்துக்கு போனால் அவர் போக முடியாதுன்னு அவர் இங்கேருந்து ஒரு 100 பேர் ஓட்டிகிட்டு போய் பக்கத்தில் சர்ச்சை ஆரம்பிச்சிருவார். அப்போ அவர் என்ன ஆக முடியாது? தலைமை குருவா? அவர் போகலைன்னா லைஃப் போயிடும், அப்படி இருக்கும். அதுதான் தலைமை குரு, அந்த அதிகாரம், செங்கோல். அப்படி அவர் முதலாவது பிஷப் விஎஸ் அசரியா. அது ஒரே தாட் என்ன தெரியுமா? இலங்கைக்கு போனாராம். இலங்கையில் பீச்சில் நடந்து போனாராம். ஒரு பையன் தூரமாக முட்டியில் நிற்கிறான், கடல் மண்ணில். ஏன் முட்டியில் நிற்கிறான்னு பார்க்குறான். பக்கத்தில் போனால் இந்தியா மேப் வரைஞ்சி இந்தியா மேப்பை ஜெயிச்சிட்ருக்கான், இந்தியா மக்களுக்காக, இந்திய மக்களுடைய விடுதலைக்காக. அவருக்கு மனம் பேசுது, என் மக்கள் ரட்சிக்கப்படணும்னு அவன் ஜெபம் பண்ணுறான், என் மக்களுக்காக நான் ஏன் ஜெபம் பண்ணக்கூடாதுன்னு நினச்சாரான். அப்போ மிஷினரியாக மாறினாராம். முதல் மிஷினரி, ஃபஸ்ட்டு மிஷினரி இந்தியா, இந்திய மண், தமிழ் மண்ணிலேருந்து. அவர் சொன்னார், இந்திய மக்களுக்காக இந்திய மக்களை கொண்டு இந்திய மக்களுக்கு காஸ்பல். இவர் இந்த அம்மாவை கொண்டு நம்ம இந்திய பணத்தை கொண்டு நமக்கு காஸ்பல். ஃபாரின் வந்தீங்க நீங்கள் போங்க கெட்டப்ன்ட்டார். அப்படியே தாட்டு, அந்த தாட்டு தான் முதல்ல டோர்னக்கல்லில் போய் ஃபஸ்ட்டு மிஷினரியாக போகிறார். டோர்னக்கல் எங்கே இருக்குது தெரியுமா? டோர்னக்கல் எங்கே இருக்குது? தெலுங்கு நாடு தானுங்க. கம்மம், ஹைதராபாத்தை தாண்டி கம்மம். ஹைதராபாத்துக்கும் விஜயவாடாக்கும் இடையில வரும். விஜயவாடாலேருந்து 20 கிலோமீட்டர் கம்மம், டோர்னக்கல். முதல்ல தெலுங்கு மக்களுக்கு தான் போய் காஸ்பல் சொல்கிறார். அங்கே ஒரு முகமதிய பெண்ணுக்கு தான் ஃபஸ்ட்டு ஞானஸ்தானம் கொடுக்குறார். ஒரு முகமதிய பெண்ணுக்கு தான் ஃபஸ்ட்டு ஞானஸ்தானம் கொடுக்குறார். அதனால் இன்றைக்கி அவருடைய குடும்பம் பார்த்திங்கன்னா ஐஃபையாக இருக்காங்க, ரொம்ப உயரமான வாழ்க்கையில் இருக்காங்க குடும்பங்கள். காரணம் என்ன தெரியுமா? தன் வாழ்வையை அர்ப்பணித்து சுவிசேஷ பணிக்கு அர்ப்பணித்தார்.
ஒருவேளை நீங்கள் நானும் ஆண்டோடைய சத்தத்துக்கு எப்போ கீழ்ப்படுகிறோமோ அப்போ நம்மை உயர்த்தும் ஒரு உயிருள்ள ஆண்டவர் நம்மோடு கடந்து வந்திருக்கிறார். நீங்கள் நானும் ஆண்டோடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிவோமா? நான் கீழ்ப்படுகிறப்போ நிச்சயமாகவே ஒரு விடுதலை கொடுக்கும் ஆண்டவர், நிச்சயமாகவே வாழ்வு கொடுக்கும் ஆண்டவர். நாமம் இனிதான நாமம், இணையில்ல நாமம், இந்த நாமம் எங்கள் இயேசுவின் நாமம், இனிதான நாமம், இணையில்ல நாமம், இந்த நாமம். ஆம் தகப்பனே, உம்மை நோக்கி பார்க்கிறோம். என் அன்பு பிள்ளைகளை உமது கரத்தில் தருகிற தகப்பனே, நீர் ஜீவ தண்ணீரோட ஊற்றில் நடத்துவீங்கன்னு சொன்னீங்க தகப்பனே. ஒரு விசை கூட நான் ஜீவ தண்ணீரில் மரண பள்ளத்தாக்கில் இருக்கிறேன்ப்பா. நான் ஏன் வாழணும்னு நினைக்கிறேன்ப்பா. கணவரோடு நல்ல உறவு இல்லை, பிள்ளைகள்கிட்ட நல்ல மரியாதை இல்லை. நான் ஏன் வாழணும்னு நினச்ச ஒரு அன்பு சகோதரி தகப்பனே, நான் மரணத்தை நோக்கி கடந்து போகிறேன், எனக்கு ஒரு விடுதலை கிடைக்காதா? ஏக்கத்தோடு ஜெபிக்கிற அந்த அன்பு மகளுக்காக தகப்பனே, ஐயா ஜீவ வாழ்க்கைக்காக, உயிருள்ள வாழ்விற்காக ஏக்கத்தோடு ஜெபிக்கிற அந்த அன்பு மகளுக்கு தகப்பனே, நான் வாங்கினதோ 1 லட்ச ரூபா தான் கடன்ப்பா வீட்டிற்காக. ஆனால் இன்னைக்கு வீட்டை விற்று கொடுத்தும் கடன் முடியலையே. ஏக்கத்தோடு ஜெபிக்கிற அந்த அன்பு மகளுக்காக தகப்பனே, ஒரு விசை கூட தகப்பனே, ஐயா நான் பணி செய்கிற இடத்துல சும்மா விளையாட்டா கற்றுக்கொண்ட அந்த பழக்கம் தகப்பனே, குடி பழக்கம் என்னை அடிமைப்படுத்திக்கிட்டுப்பா. அந்த குடியினால என் மனதில் அமைதி இல்லை, என் குடும்பத்தில் அமைதி இல்லை, என் மனைவி பிள்ளைகளுக்கு அமைதி இல்லைப்பா. வாழ்க்கையே இருளாய் மாறிட்டேப்பா. நான் வாழ்க்கையே இருளா மாறி அந்த குடியினால் என் லிவர் கெட்டு போன நிலைமையில் இருக்கிற தகப்பனே, என் கிட்னி கெட்டு போன நிலைமையில் இருக்கிற தகப்பனே, அந்த குடியினால் எனக்கு பேரல் அட்டாக் ஆகி வீட்டில் படுத்திருக்க அந்த மகனுக்காக தகப்பனே, பேரல் அட்டாக் ஆகி நடக்க முடியல குடி பழக்கத்தினால அந்த மகனுக்காக ஜெபிக்கிற அந்த அன்பு மகளுக்காக தகப்பனே, ஒரு விசை கூட மனமிறங்கப்பா. உம்முடைய பிரச்சனை இறங்கட்டும். எங்களுடைய ஜீவ தண்ணீரில் நடத்துங்க தகப்பனே. இனி அவர்கள் பசி அடைவதில்லை, இனி தாகம் அடைவதில்லை, வெயிலாது உஷ்ணமாவது அவங்க மேலே படுறதில்லைன்னு சொன்னீங்க. அந்த வாக்கு தத்தத்தின் படி தகப்பனே, ஜீவ தண்ணீர் உள்ள ஊற்றில் நீங்கள் நடத்த போறீங்க தகப்பனே. உம்முடைய பிரசன்னத்தை வெளிப்படுத்தல் கடைசி 3 வார்த்தைகளின்படி நீர் எங்களை வழிநடத்த போற தயவுக்காக கூட நன்றி. ஆசீர்வதிங்கப்பா, ஆசீர்வதிங்க. ஒவ்வொருவரோடும் உம்முடைய பிரசன்னை வரட்டும். அறுவடை மிகுதியாலோ இல்லை, அன்பரின் கதறல் கேட்டி